வணக்கம். தமிழ்நாட்டுல உள்ள சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இந்த 2 சிட்டிஸ்ல உள்ள டைடல் பார்க் உடைய சக்சஸ பார்த்துட்டு ரீசென்ட்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல உள்ள எல்லா டியர் 2 மற்றும் டியர் 3 சிட்டிஸ்ல ஒரு மினி டைடல் பார்க்க அமைக்க திட்டமிட்டாங்க. அதன்படி தமிழ்நாட்டுல உள்ள 7 சிட்டிஸ்ல இந்த மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது அனௌன்ஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. அதன்படி ரீசென்ட்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர், சேலம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இந்த 3 சிட்டிஸ்ல இந்த மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் இனாகிரேட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் தூத்துக்குடி மாவட்டத்திலேயும் ஒரு மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட் அப்படின்றது அனௌன்ஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில அந்த தூத்துக்குடி மினி டைடல் பார்க் ப்ராஜெக்டும் இப்ப கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 29, 2024 அப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தூத்துக்குடி மினி டைடல் பார்க் ப்ராஜெக்டையும் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மினி டைடல் பார்க் அப்படின்றது தான் சவுத் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் அப்படின்றதும். அதன்படி தூத்துக்குடியில 33 கோடி ரூபாய் செலவுல 4.16 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது தூத்துக்குடியில அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு தூத்துக்குடி மினி டைடல் பார்க் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மாடர்ன் அம்யூனிட்டிஸ், ஃபிட்னஸ் சென்டர், ஆடிட்டோரியம், அன்இன்டர்பிரட்டட் பவர் சப்ளை, அப்புறம் இந்த ஒரு தூத்துக்குடி மினி டைடல் பார்க் மூலமா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதும் உருவாக்கப்பட இருக்கு. இதோட சேர்த்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அப்புறம் நிறைய முதலீடுகளை கொண்டு வரணும், அப்புறம் இதனால இந்த பகுதியில தொழில் வளர்ச்சி அப்படின்றதையும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு தூத்துக்குடி மினி டைடல் பார்க் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல தஞ்சாவூர்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மினி டைடல் பார்க் அப்படின்றது தான் டெல்டா ரீஜியன்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் அப்படின்றது. அதன்படி தஞ்சாவூர்ல உள்ள பிள்ளையார்பட்டி அப்படின்ற இடத்துல ரூபாய் 30.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 55,000 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது மொத்தம் 3 ஃப்ளோர்ஸா கொண்டதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றதுல 5000 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மினி டைடல் பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஏர் கண்டிஷனர்டு ஃபெசிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் இன்டர்நெட், 24/7 பவர் சப்ளை, எலிவேட்டர்ஸ், ஃபயர் சேஃப்டி சிஸ்டம்ஸ், வெல் லிட் இன்டீரியர்ஸ், டைனிங் ஸ்பேசஸ், ட்ரைனிங் ரூம்ஸ், 24/7 செக்யூரிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு தஞ்சாவூர் மினி டைடல் பார்க் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது கட்ட தொடங்கப்பட்டு 15 மாதங்கள்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விரைவில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் உடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றதும் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பூர் வந்து ஏற்கனவே ஒரு டெக்ஸ்டைல் ஹப்பா விளங்குது. இந்த சமயத்துல தான் இப்ப ரீசெண்டா அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சார்பில் திருப்பூர்ல உள்ள ராக்கிபாளையம் கிராமத்துல ரூபாய் 32 கோடி ரூபாய் செலவுல ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமைக்கப்பட இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off by Sabri Karthik.